நேற்று மேலவளவிலே நான் பேசுகிற போது பறையன் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்களை அடியுங்கள் என்று ஆத்திரப்பட்டு பேசினேன். பறையன் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் அல்ல, சனாதனிகளோடு தொடர்பு வைத்திருக்கிற, உறவு வைத்திருக்கிற, பிஜேபியின் தூண்டுதலில் இயங்குகிற, RSS தூண்டுதலில் இயங்குகிற சிலர் இப்போது புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த கும்பலை நான் கண்டித்தேனே தவிர வேறு அமைப்புகளை அல்ல. அதுல இப்ப எல்லாம் எவன் கிளம்பிட்டான்னா, இந்த பறையர்ங்கிற பேர்ல சில அமைப்புகள் கிளம்பி இந்த RSS காரங்களோட அவங்க சதி திட்டங்களை தீட்டுறாங்க. எல்லா கிராமங்களுக்கும் இப்ப ஊடுருவுகிறான். யாரோ ஒருத்தங்க மெட்ராஸ்ல அன்புமணி அழைச்சி கூட்டம் போடுறான். அங்க வந்து மேல் பாதிக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறாங்க. அவன் அழைச்சி இங்க கூட்டம் போட்டு பேசுறான். அவன் பேரு பறையர் சங்கம். இப்ப நீ அவனை அடிப்பியா அடிக்க மாட்டியா? அவனை விரட்ட மாட்டியா? இதை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இது ஆத்திரம் வருமா வராதா? நானும் உங்களை மாதிரி சராசரி ஆள் தான். நான் ஒன்னும் பெரிய மகான் கிடையாது. சனாதனத்தோடு தொடர்புள்ள எவனா இருந்தாலும் அதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் உண்மையான அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளவோ பேர் பிஜேபியில எனக்கு நண்பர்கள் உண்டு. நயந்து பேசி பார்த்தார்கள், எவ்வளவோ வளைத்து போட பார்த்தார்கள், மயக்கி பார்த்தார்கள். என்னால் அதுல காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. நட்பா இருக்கிறது வேற, ஆனா சனாதனத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சமத்துவம் என்கிற சிந்தனையை சிதைக்க வேண்டும் என்பதுதான் சனாதனத்தின் நோக்கம். இன்றைக்கு கூட ஆளுநர் RN ரவி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசி அது சர்ச்சையாகி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று சொன்னார். இன்றைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதே சனாதனம்தான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கருத்தியல் குழப்பத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்துவது அந்த சக்திகளின் நோக்கம். அவர்கள் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2024 பொது தேர்தல் மட்டும் அவர்கள் நோக்கம் இல்லை. அதற்கடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அவர்களுடைய நோக்கம் இல்லை. இந்தியாவை எப்படி அவர்கள் விரும்புகிற இந்தியாவாக மாற்ற வேண்டும், அதுதான் அவர்களின் நோக்கம். சனாதன இந்தியாவாக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். சனாதனம் சமத்துவத்திற்கு எதிரானது. சனாதனம் சமூக நீதிக்கு எதிரானது. சனாதனம் சகோதரத்துவத்திற்கு எதிரானது. சனாதனம் சுதந்திரத்திற்கு எதிரானது. சனாதனம் ஒட்டுமொத்தத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சனாதனம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாட்டுக்கு எதிரானது. அப்படி என்றால் நாம் எந்த பக்கம் நிற்க வேண்டும்? யார் பக்கம் நாம் நிற்க வேண்டும்? சாதி பெருமை பேசுவது சனாதனம், சாதி ஒழிய வேண்டும் என்பது சமத்துவம். சனாதனம் என்பது பார்ப்பனியம், சாதி ஒழிப்பு என்பது அம்பேத்கரியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் ஒன்றல்ல. அதனால்தான் பறையர் சாதி பெருமை பேசுவதும் தவறு என்று சொல்லுகிறோம். சாதி ஒழிப்பது என்பதுதான் நம்முடைய நோக்கமே. அப்புறம் பறையர் சாதி என்பது எப்படி பெருமைக்குரியதாக இருக்க முடியும்? அவன் சாதி பெருமையை பேசுறான், அதனால் நாங்களும் எங்க சாதி பெருமையை பேசுவோம் என்பது அறியாமை அரசியல். அது சாதியவாத அரசியல். அது சனாதனத்திற்கு துணை போகிற அரசியல். இந்தியா முழுவதும் பறையர் என்ற ஒரே சாதி இருந்தால் பறையர் சாதி என்கிற பெருமையோடு இந்த மக்களை அணிதிரட்டி விட முடியும். தமிழ்நாட்டை தாண்டினால் மாலா மாதிகா, அவர்களை எந்த பெயரில் அழைப்பீர்கள்? அவர்களும் சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள். பறையர் என்று சொல்லிவிட்டால் பிற சாதிகளை கழித்து விடுகிற நிலை வந்து விடுகிறது. ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய பிற சாதிகளை கழித்ததாகி விடுகிறது. கேரளாவுக்கு போனால் அங்கே புலையர், சண்டாளர், அங்கேயும் பறையர் இருக்கிறார்கள். நலவர் என்ற ஒரு சாதி இருக்கிறது இலங்கையிலே, அதுவும் தீண்டப்படாத சாதிதான். கர்நாடகாவுக்கு போனால் அங்கே வேற சாதி, ஹொளையா என்று சொல்லுகிறார்கள். இங்கே புலையா, அங்கே ஹொளையா. திகிலர் என்ற ஒரு சாதி இருக்கு, அது ஓபிசியில் இருக்கு. மராத்திக்கு போனால், மராட்டிய மாநிலத்துக்கு போனால் மகர், சமார். இப்ப நீ பறையர் சொன்னா மகர் அதுக்குள்ள வரமாட்டாங்க. சமார் பற்றி நீ பேச முடியாது, ஜாதவ் பற்றி பேச முடியாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலித் சாதிகள் இருக்கின்றன. சாதி என்பது வேறு, தலித் என்பது வேறு. தலித் என்பது சாதி பெயர் அல்ல. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒரே சொல்லில் அழைக்க வேண்டும். ஒரு சாதியை பற்றி மட்டுமே பேசுகிறவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் சாதி பெயரை மட்டும் பேசிவிட்டு போய்விடலாம்.
இந்தியா முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பற்றியும் கவலைப்படுகிறவனுக்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது, ஒற்றை சொல் தேவைப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கிறார்கள். காந்தி ஹரிஜன் என்று அழைத்தார். தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஆதிதிராவிடர் என்று அழைத்தார்கள். பறையர் என்று ஒவ்வொரு சாதியாக தனித்தனியாக சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த தீண்டப்படாத சமூகங்கள் அனைத்தையும், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்தையும் சாதி பெயர் அல்லாத இனப்பெயரில் அழைக்க வேண்டும் என்று பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அந்த காலத்தில் அந்த தலைவர்கள் விரும்பி அவர்களே கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அன்றைய பிரிட்டிஷார் ஒரு ஆணையை போட்டார்கள். 1922 போடப்பட்ட அரசாணை என்னவென்றால், தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் இருக்கிற தீண்டப்படாத சாதிகளாக இருக்கிற அனைத்து சாதியினருக்கும் பொது பெயர் தான் ஆதிதிராவிடர். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பெயர் கிடையாது. இன்றைக்கு அது பறையர் சாதிக்கான பெயர் என்பது போல சுருக்கப்பட்டு விட்டது. அல்ல, பறையர் என்றால் சாதி, திராவிடர் என்றால் இனம். இனம் வேறு, சாதி வேறு. சாதியை ஒழிப்பதற்காக நம்முடைய அறிஞர் பெருமக்கள் கண்டறிந்த ஒரு சொல்லாடல் அது. ஆதி திராவிடர் சொல்லிட்டா இந்த சாதி பெயரெல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க, எதிர்பார்த்தாங்க. அதை மறுபடியும் இழுத்து பிடிச்சிட்டு நாங்கள் இந்த சாதி அப்படின்னு பெருமை பேசுவதில் அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபைன்னு இயக்கம் வைத்திருந்தாரே, பறையன் என்ற பெயரில் இதழ் நடத்தினாரே, அப்படி என்றால் ரெட்டமலை சீனிவாசன் விவரம் இல்லாதவரா அல்லது குறுகிய பார்வை உள்ளவரா? அவரை விட நீ என்ன பெரிய அறிவாளியா என்ற கேள்வி எழும். அவருடைய காலத்திலேயே அவருடைய மைத்துனர் பண்டிதர் அயோத்திதாசர் அந்த பெயரை அழைக்க வேண்டாம் என்றுதான் திராவிடர், ஆதி திராவிடர் என்கிற சொல்லை கையாளுவதற்காக அவர்தான் முதலில் அரசியல் களத்தில் திராவிடர் என்கிற சொல்லையே புழக்கத்திற்கு கொண்டு வருகிறார். திராவிடர் என்கிற சொல்லையே. அப்படி என்றால் ரெட்டமலை சீனிவாசன் சொன்னாரே, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் அன்டச்சபிள் என்று சொன்னால் ஒரு சொல்லில் தான் ஆங்கிலத்தில் அழைத்தார்கள். அன்டச்சபிள் என்று சொல்லுகிற சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பறையா என்று தான் அழைத்தார்கள். பறையா என்கிற சொல் the whole communities in the country, இந்தியாவில் இருக்கிற எல்லா அன்டச்சபிள் கம்யூனிட்டிஸ், அன்டச்சபிள்னா தீண்டப்படாத, அன்சீயபிள்னா பார்க்கக்கூடாத, அன்அப்ரோச்சபிள்னா நெருங்கக்கூடாத இந்த சமூகங்கள் அனைத்தையும் வெள்ளையின் பிரிட்டிஷ் காலத்தை சார்ந்தவர்கள், பிரிட்டிஷார் பறையா என்கிற சொல்லில் தான் அழைத்தார்கள். பறையா என்றால் ஒரு குறிப்பிட்ட பறையன் என்கிற சமூகத்தை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல. பறையா என்பது வலதுசாரிகளை எதிர்க்கிற சமூகம், அதுதான் ரொம்ப முக்கியம். பழமைவாதிகளை எதிர்க்கிற சமூகத்தின் பெயர், சனாதனிகளை எதிர்க்கிற சமூகத்தின் பெயர். அதனால்தான் சதாம் ஹுசேனை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னாங்க. சதாம் ஹுசேனை தமிழ்நாட்டில் பிறந்த ஆளா? பறையான்னு ஏன் சதாம் ஹுசேனுக்கு பேர் வச்சாங்க? அமெரிக்க எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. $1 என் நாட்டுக்குள்ள செல்லாதரான்னு சொல்லி அறிவிச்சான் சதாம் ஹுசேன். உலகத்தில் எங்க போனாலும் அமெரிக்கன் டாலர் செல்லும். ஆனால் ஈராக்கில் அமெரிக்கன் டாலர் செல்லாது, அது வெறும் பேப்பர். அவ்வளவு துணிச்சலாக அமெரிக்கன் டாலரை எதிர்த்தவன் சதாம் ஹுசேன். அப்ப இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஜான் மேஜர் ஒரு பேட்டியில் சொன்னான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னான்னா, சர்வதேச சதாம் ஹுசேனை ஒரு சர்வதேச பறையனை போல கட்டி வைத்து உதைப்போம் அப்படின்னு சொன்னான். சதாம் ஹுசேனை சர்வதேச பறையன் என்று சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கிற பறையன் என்கிற பொருளிலா கிடையாது.
சுப்பிரமணிய சாமி மேல ஜெயலலிதா அம்மா ஒரு கேஸ் போட்டாங்க. சுப்பிரமணிய சுவாமி பிரபாகரனை பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்தார். பிரபாகரனை கைது பண்ணணும், அவன் ஒரு இன்டர்நேஷனல் பறையன் என்று சொன்னார். பிரபாகரன் இஸ் இன்டர்நேஷனல் பறையா சொன்னது யாரு? சுப்பிரமணிய சுவாமி. அப்போ மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும், கடுமையா போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அவன் மேல SC/ST வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி, கைது பண்ணணும்னு சொல்லி யாரையோ ஒரு ஆளை வச்சு புகார் வாங்கி அவர் மேல ஜெயலலிதா அம்மா கேஸ் போட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற பகையை வச்சு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா மேல ஊழல் வழக்கு போட்டது சுப்பிரமணிய சாமி தான், திமுக கிடையாது, கலைஞர் கிடையாது. அந்த வழக்கில் தான் தண்டிக்கப்பட்டாங்க ஜெயலலிதா. அந்த வழக்கை போட்டதே சுப்பிரமணிய சுவாமி தான். சுப்பிரமணிய சுவாமியும் ஜெயலலிதாவும் சமூக ரீதியாக பார்த்தால் பார்ப்பனர்கள் தான், ஆனால் அரசியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கு வராது. சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார் என்பது வரலாறு. ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அரசியல் பகையில இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பிரபாகரனை நீ பறையான்னு சொன்னது தப்புன்னு PCR கேஸ் போட்டு, PCR கேஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை SC/ST கேஸ் தான் சொல்லணும். ஏன்னா PCR கேஸுங்கிறது 1955 வந்தது, அது பல்லு இல்லாத பாம்பு, அதனால எந்த எஃபெக்டும் கிடையாது. இளைய பெருமாள் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் POA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 89 வந்தது. அந்த சட்டத்தின் கீழ் சுப்பிரமணிய சாமி மீது ஜெயலலிதா அம்மையார் ஒரு வழக்கு போட்டு அதனால தலைமறைவானார் சுப்பிரமணிய சுவாமி. எங்க கைது பண்ணிடுவாங்களோ. ஏன்னா பிரபாகரன் அவர்களை பறையா என்று அழைத்ததுதான் காரணம். பிரபாகரன் தமிழ்நாட்டை சார்ந்த பறையர் சாதியை சார்ந்த ஒருவர் அல்ல. அவர் கரையான் அல்லது கரையாளன் என்கிற ஒரு சமூக பின்னணியை கொண்டவர். கரையாளன் என்கிற சமூகம் அது SC கம்யூனிட்டியில் வராது, இலங்கையில் மீனவ சமூகத்துக்குள்ள வரும். அது ஒரு பிரிவு. அது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பறையா என்கிற சொல்லை பிரிட்டிஷார் பயன்படுத்தியதும் சரி, ஜான் மேஜர் பயன்படுத்தியதும் சரி, சுப்பிரமணிய சாமி பயன்படுத்தியதும் சரி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தியதும் சரி, இது ஒட்டுமொத்த அன்டச்சபிள் என்கிற தீண்டப்படாத சமூகத்தை குறிக்கிற பொது சொல் என்கிற அடிப்படையில் தானே தவிர ஒரு குறிப்பிட்ட எங்க சாதி, தமிழ்நாட்டுக்குள்ள 78 சாதிகள் இருக்கிறது, 19% மக்கள் இருக்கிறார்கள், அதுல ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் அவர் தனக்கான சாதி என்று அடையாளப்படுத்தி பேசவில்லை. அப்படி சொன்னால் அது ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை கொச்சைப்படுத்துவதாக அமையும். அவர் ரொம்ப பரந்த பார்வை உள்ளவர், பண்டிதரை விடவும் கூட மிக விரிந்த பரந்த அரசியல் ஞானம் உள்ளவர். பண்டிதர் 1916 இறந்துடுறார், அயோத்திதாச பண்டிதர். இவர் அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழறார். வட்டமேசை மாநாட்டிலாம் போய் கலந்துகிறார் அம்பேத்கரோட சேர்ந்து. வெள்ளக்காரன் கொடுத்த பட்டத்தை 3 பட்டத்தை பெற்ற ஒரே ஆள் ரெட்டமலை சீனிவாசன். ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹிப். எல்லாத்துக்கும் சர் பட்டம் மட்டும்தான் கிடைக்கும். இல்ல இந்த 3 பட்டங்கள்ல ஒரு பட்டம் தாங்க ராவ் பகதூர்னு சில பேர் வாங்குவாங்க, சில பேருக்கு திவான் பகதூர்னு கொடுப்பாங்க, சிலருக்கு ராவ் சாஹிப்னு கொடுப்பாங்க. இவருக்கு இந்த 3 பட்டமும் கிடைச்சது. அப்படிப்பட்டவர், அன்றைக்கே புகழின் உச்சத்தில் இருந்தவர், எப்போதும் கோட் சூட்டோடு இருப்பவர். மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த அம்பேத்கர் கோட் சூட்டு போடுவது வட இந்திய சூழலுக்கு தேவையானது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை, கிளைமேட் கிடையாது. ஆனாலும் கூட எப்போதும் மிடுக்காக இருக்க வேண்டும் என்று மீசையை முறுக்கிவிட்டு கோட் சூட் அணிந்து கொண்டு மிடுக்கான தோற்றத்தோடு இருந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவரை ஒரு குறிப்பிட்ட குமிழுக்குள்ள போய் அடைச்சிடக்கூடாது, சிமிழுக்குள்ள. அவர் ஒரு சாதி அடையாளத்தை மட்டும் உயர்த்தி பிடித்தவர் அல்ல. அதன் பிறகு அந்த பெயர்ல இயங்குறதை விட்டுட்டார். அவர் அம்பேத்கரோடு நெருக்கம் ஏற்பட்ட பிறகு அம்பேத்கர் அவரை விட வயதில் சிறியவர். யாரை விட? ரெட்டமலை சீனிவாசனை விட.
ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார். இரண்டு பேருக்கும் இடையில் அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருந்தது. தோழர்களே, ஏன் இந்த விளக்கத்தை நான் தருகிறேன் என்று சொன்னால், நேற்று மேலவளவிலே நான் பேசுகிற போது பறையன் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்களை அடியுங்கள் என்று ஆத்திரப்பட்டு பேசினேன். பறையன் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் அல்ல, சனாதனிகளோடு தொடர்பு வைத்திருக்கிற, உறவு வைத்திருக்கிற, பிஜேபியின் தூண்டுதலில் இயங்குகிற, RSS தூண்டுதலில் இயங்குகிற சிலர் இப்போது புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த கும்பலை நான் கண்டித்தேனே தவிர வேறு அமைப்புகளை அல்ல. யாரும் அமைப்பு வைத்திருக்கலாம், எல்லோரும் சாதி சங்கம் வைத்திருப்பதை போல இந்த பெயரிலும் சங்கம் வைக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை கடந்த இயக்கம், சாதி ஒழிப்பு இயக்கம், சமத்துவத்தை பேசுகிற இயக்கம், சாதியை ஒழித்தே தீர வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. இந்தியாவிலேயே ஒரு தலைவர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைத்தார் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான். எத்தனையோ இயக்கங்கள் வந்தன, எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தோன்றினார்கள், எத்தனையோ பேரரசுகள் இங்கே உருவாகின, எத்தனையோ மன்னாதி மன்னர்கள், மாமன்னர்கள் எல்லாம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஆனா யாரும் சாதி ஒழின்னு நினைக்கல. சாதி ஒழிப்பு என்பதை ஒரு கோட்பாடாக முன்வைத்தவர், ஒரு இலக்காக முன்வைத்தவர், ஒரு அரசியல் செயல் திட்டமாக முன்வைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான். ஒரு புத்தகமே எழுதினார், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அனிகிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழித்தொழித்தல். தமிழ்ல அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் சொல்லல, அபாலிஷன் கூட அழிக்கிறது தான். எராடிகேஷன் அப்படின்னா கூட அதே பொருள் தான். ஆனால் அனிகிலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரே மாதிரியான பொருளை தருவது. ஆனால் அனிகிலேஷன் என்பது அது பூண்டற்று போகக்கூடிய அளவுக்கு, மறுபடியும் துளிர்த்து விடாத அளவுக்கு, மறுபடியும் வளர்ந்து விடாத அளவுக்கு, அப்படி ஒரு வடு இருந்ததே தெரியாத அளவுக்கு அதை அழித்தொழிக்க வேண்டும். ஒழித்தல்னா கூட போதும், அழித்தல் நாதே போதும். ஆனா ரெண்டையும் சேர்த்து அழித்து ஒழித்தல், அதான் அனிகிலேஷன். அழித்து ஒழித்தல் அதுதான் அனிகிலேஷன். காடுகள்ல அரு வெட்டுவாங்க, அருகம்புல்ல அரு வெட்டுறதுன்னு பேரு. எவ்வளவு வாங்கன்னு வெட்டி பிடிச்சிட்டு நம்ம போனா எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஒன்னு கூட விடல அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனா கூட மழை பெஞ்ச உடனே போய் பார்த்தோம்னா அருகம்புல் தலையிட்டு இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன வேர் இருந்தா போதும், அந்த வேர் துளிர்த்துரும், அந்த வேர் துருத்துரும். இந்த வேர் அறுப்போங்கிறதா என்ன அர்த்தம்? கிளை அறுப்போம்னு அர்த்தம் இல்ல, மரத்தை அறுப்போம்னு அர்த்தம் இல்ல, வேர் அறுப்போம். கீழே வேறு இருந்தாதான் திரும்ப துளிர்க்கும். வேர் அறுப்போம், சனாதனத்தை வேர் அறுப்போம்னா அனிகிலேஷன் ஆஃப் சனாதன் அப்படின்னு அர்த்தம். அந்த அனிகிலேஷன் வார்த்தைக்கு வேர் அறுத்தல் என்று கூட பொருள் புரிந்து கொள்ளலாம். சாதி ஒழிப்பு அம்பேத்கர் பேசினார். அம்பேத்கரை பேசக்கூடிய எவனும் எந்த சாதியையும் பெருமையாக பேச மாட்டான். அது ஏன் சாதின்னு கூட பேசக்கூடாது, அவன் தான் அம்பேத்கரியவாதி. அதனால நான் சொன்னேன், பறையன்னு சொல்லிட்டு வந்தா அவனை உள்ள விடாதுன்னு. அதுல இப்ப எல்லாம் எவன் கிளம்பிட்டான்னா, இந்த பறையருங்கிற பேர்ல சில அமைப்புகள் கிளம்பி இந்த RSS காரங்களோட அவங்க சதி திட்டங்களை தீட்டுறாங்க. எல்லா கிராமங்களுக்கும் இப்ப ஊடுருவுகிறார்கள். யாரோ ஒருத்தங்க மெட்ராஸ்ல அன்புமணி அழைச்சி கூட்டம் போடுறான். அங்க மேல் பாதிக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறாங்க. அவன் அழைச்சி இங்க கூட்டம் போட்டு பேசுறான். அவன் பேரு பறையர் சங்கம். இப்ப நீ அவனை அடிப்பியா அடிக்க மாட்டியா? அவனை விரட்ட மாட்டியா? இதை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இது ஆத்திரம் வருமா வராதா? நானும் உங்களை மாதிரி சராசரி ஆள் தான், நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது. சனாதனத்தோடு தொடர்புள்ள எவனாய் இருந்தாலும் அதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் உண்மையான அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளவோ பேர் பிஜேபியில் எனக்கு நண்பர்கள் உண்டு, நயந்து பேசி பார்த்தார்கள், எவ்வளவோ வளைத்து போட பார்த்தார்கள், மயக்கி பார்த்தார்கள். என்னால் அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. நட்பா இருக்கிறது வேற, ஆனா சனாதனத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த அம்பேத்கருடைய பிரியாம்பிள் படிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன், இனிமே வீட்டுக்கு வீடு கல்யாணத்துக்கு போனா பிரியாம்பிளை ஃப்ரேம் பண்ணி கொடுங்க. பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். படிச்சவங்களா இருந்தா இங்கிலீஷ்ல கொடுங்க, படிக்காதவங்களா இருந்தா தமிழ்ல அடிச்சு கொடுங்க. அது ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு சட்டம் போட்ட படமாக அது இருக்கணும்.
அம்பேத்கர் படத்தோட. அதுதான் நாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசியல் கோட்பாடு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும், அவருடைய சிந்தனைகளையும், அவருடைய கனவுகளையும், அவருடைய ஏக்கங்களையும் மொத்தமா 10 வரியில் அடக்கிட்டார். அதுதான் பிரியாம்பிள். அதுதான் புத்தகங்களில் ப்ரிஃபேஸ்னு வரும், கான்ஸ்டிடியூஷனில் பிரியாம்பிள்னு வருது. முகப்புரைன்னு தமிழ்ல சொல்றோம், முன்னுரைன்னு சில நூல்களை எழுதுவாங்க. இது இந்த அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு? இந்த அரசமைப்பு சட்டம் எதற்குன்னா, நாங்கள்லாம் ஒன்னா கூடி 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நாங்களே ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி அதை நாங்களே எங்களுக்கு கொடுத்துக் கொள்கிறோம். அந்த பிரியாம்பிள் வருது. எதற்காக? நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். எதற்காக? ஒரு அரசை உருவாக்குவதற்கு. அந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும், அந்த அரசு என்ன செய்யும், அதுதான் பிரியாம்பிள். அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய கும்பல் தான் தோழர்களே சனாதன கும்பல். அந்த அரசமைப்பு சட்டத்தை எதிரி அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணல, ஆனா அதுக்கு நேர் எதிராக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் சொல்லுகிறது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இது 4 தான் 4 pillars of the democracy, 4 pillars of the new India. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான 4 பெரும் தூண்கள். அதை தகர்க்க பார்க்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு மேல சமூகத்தில் பாகுபாடு இருந்தது. அப்பெல்லாம் அதை சீர் செய்வதற்கு எவனும் பேசவில்லை. அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு 70 ஆண்டுகள், வெறும் 7 decades, வெறும் 70 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆகல, வெறும் 70 ஆண்டுகள். 2050 தான் நூற்றாண்டு வருகிறது. இந்த 70 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு மாற்றங்களை, முன்னேற்றங்களை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சாதி உணர்வுகளை தூண்டி விடுகிறார்கள், மதவெறியை தூண்டி விடுகிறார்கள். பைபிளை படிச்சா கிறிஸ்தவம் வாழும், குரானை படித்தா முஸ்லிம் இஸ்லாம் மார்க்கம் வலுப்பெறும். இந்து மதத்தை வளர்ப்பதற்கு அதுபோல எதுவும் இல்லை. இந்து மதத்தை வளர்ப்பதற்கு சாதி வெறியை தூண்டினால்தான் அது வளரும். சாதி 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 என்று சாதி பெருமை பேசினால்தான் இந்து மதம் வளரும், வலுப்பெறும். அதுதான் சீக்ரெட் ஆஃப் தி ஹிந்து ரிலீஜன். இப்ப எல்லாம் கேட்கிறான், மற்ற நாடுகள்லாம் பௌத்த நாடுகள் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள்லாம் கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு, பாகிஸ்தான்ல ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு, சைனாவில் ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு, இலங்கையில ஸ்டேட் ரிலீஜன். ஸ்டேட் ரிலீஜன்னா அரசாங்கத்துக்குன்னு ஒரு மதம். திருமாவளவனுக்கு மதம் இருக்கலாம், கௌதம சன்னாவுக்கு மதம் இருக்கலாம், லெனின் அன்பரசுக்கு மதம் இருக்கலாம், அரசாங்கத்துக்கு மதம் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது, இந்தியாவை பொறுத்தவரையில் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. இதை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரனுடைய போராட்டமே அதுதான். வீர சாவர்கருடைய அரசியல் அதுதான். நாடு பிரிவதற்கு முன்பு, அரசமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பே அவர்கள் இந்த செயல் திட்டத்தை தான் முன்வைத்தார்கள். பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்பே இந்த அரசியலை பேசியவர் வீர சாவர்கர். அவரை தேசிய தலைவர்ங்கிறான் ஆர்எஸ்எஸ் கார, பிஜேபி காரன். எப்படி இதை ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மதம் சார்ந்த அரசை உருவாக்குவதுதான் ஆர்எஸ்எஸ் இறுதி இலக்கு, அல்டிமேட் எய்ம். அவனுடைய இறுதி இலக்கு அதுதான். நம்முடைய இறுதி இலக்கு சமத்துவம், அவனுடைய இறுதி இலக்கு மதம் சார்ந்த அரசை உருவாக்குவது. ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
கான்ஸ்டிடியூஷனை ஒழிக்கணும், அதான் அவனுடைய அர்த்தம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசத்தை பேசுது, மத சார்பின்மையை பேசுது. தனி மனிதர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அரசாங்கம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்னா, இங்கே பொறுத்தவரையிலும், இந்தியாவை பொறுத்தவரையிலும் எதை அரச மதமாக அறிவிக்க முடியும்? இஸ்லாத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அது சிறுபான்மை மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியுமா? அது அழிஞ்சு போச்சு, ரொம்ப ரொம்ப மைக்ராஸ்கோப்பிக்காக போயிருச்சு. பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. அப்ப இந்தியாவில் அரச மதம்னு அறிவிச்சா எந்த மதத்தை அறிவிக்க முடியும்? இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும். இந்து மதம் பிற மதங்களைப் போல சகோதரத்துவத்தை பேசுகிறதா? இல்லை. பிற மதங்களைப் போல சமத்துவத்தை ஏற்கிறதா? இல்லை. பிற மதங்களில் இருப்பதை போன்ற நல்லிணக்கம் இருக்கிறதா? கிடையாது. இந்து மதத்தில் நல்லிணக்கம் இருந்தா இந்து மதம் இருக்காது. உயர்ந்த சாதி, உயர்ந்த வர்ணம், தாழ்ந்த சாதி, தாழ்ந்த வர்ணம், பாகுபாடு, ஆண் பெண் பாகுபாடு, ஒரே வர்ணத்துக்கு ஒரு ஆயிரக்கணக்கான சாதி, சாதிகளுக்கு இடையிலே உயர்வு தாழ்வு, இதுவெல்லாம் இருந்தால்தான், இந்த டிஸ்கிரிமினேஷன் என்பது இருந்தால்தான் இந்து ரிலீஜன் உயிரோடு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மதத்தை அரச மதமாக அறிவித்தால் இந்தியாவில் இனி எந்த காலத்திலும் இந்த அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, இழிவை, சாதியின் பெயரால் ஒரு பெரும் சமூகம் இங்கே அல்லல் படுவதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அந்த கவலை அம்பேத்கருக்கு இருந்தது. அந்த சட்டத்தை வேற எவனாவது எழுதக்கூடியவராக இருந்திருந்தால் அந்த கவலை அவனுக்கு இருந்திருக்காது. அந்த கவலை அவனுக்கு இருந்திருக்காது. நாற்காலியில் உட்கார்றதா நிக்கிறதாங்கிறத பத்தி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தான். எந்த டைரக்டருக்காவது அப்பா உட்கார்னு சொல்லி படம் எடுக்கிற துணிச்சல் வந்துதான்? அப்பா உட்காரப்பா உட்காரப்பா என்று சொல்லுகிற குரல் தான் மாமன்னன் படத்தின் குரல். ஏன்னா அந்த இயக்குனரின் உள்ளத்துக்குள்ளே அம்பேத்கர் சிந்தனை ஊடுருவிருப்பதால் தான். அந்த இயக்குனர் தலித் என்பதால் அல்ல, எல்லா தலித்துக்கும் அந்த சிந்தனை வராது. அதில் எவ்வளவு பேர் சனாதன சங்கிகள் இருக்கிறார்கள். அந்த இயக்குனரின் உள்ளத்திற்குள்ளே ஒரு இடதுசாரி சிந்தனை இருக்கிறது. படம் ஓப்பனிங்லே அம்பேத்கர் படம், பெரியார் சிலை, சேக்குவாரா படம், புத்தர் சிலை. இதுதான் இடதுசாரி அரசியல், இதுதான் சமத்துவ அரசியல். அந்த படத்துடைய ஒட்டுமொத்தமா ஒரே லைன், ஒரே வரி, நாற்காலியில உட்காருப்பா, அதுதான் படம். நான் வந்த உடனே உங்களை உட்காரு உட்காரு உட்காருங்க தானே, உட்காருங்க தான். எனக்கு நின்னா பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே நிக்கிறவங்க தங்கியிருக்க இடத்துல வந்தா கூட எல்லாரையும் உட்கார, சோஃபாவில் உட்கார்றது தாங்க, உட்காரு, உட்காரணும். நிக்கிறதா உட்கார்றதா, இதுதான் இன்னைக்கு சாதியினுடைய அடையாளமாக இருக்கிறது. இமானுவேல் சேகரனை கொன்றார்கள். எதனால்? நாற்காலியில் உட்கார்ந்தார் என்பதற்காகத்தான் அந்த படுகொலை நடந்தது. இத்தனை இயக்குநர்களுக்கு வராத சிந்தனை மாரி செல்வராஜுக்கு ஏன் வந்தது என்றால், அவர் உள்வாங்கி இருக்கிற அந்த இடதுசாரி அரசியல் தான், அம்பேத்கரிய அரசியல் தான். அதுதான் இங்கே முக்கியமானது. படம் பார்த்த இன்னைக்கு காலையில் நான் பன்றியா நாயா, அதுதான் போட்டி. இதுவரையில் மான் குட்டிகளை எடுத்து கொஞ்சுவார்கள், பூனை குட்டிகளை எடுத்து கொஞ்சுவார்கள், நாய்க்குட்டிகளை கொஞ்சுவார்கள். முதல் முறையாக ஒரு படத்தில் பன்றி குட்டியை கொஞ்சுகிற காட்சி. ஒரு தலித் அல்லாத சமூகத்தில் பிறந்த பெண் கதாநாயகனை காதலிப்பதனாலேயே பன்றிக்கு முத்தமிடுகிறாள். பன்றி குட்டிக்கு காதல் எப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது பாருங்கள். பன்னிக்குட்டிக்கு முத்தமிடுகிறாள் கதாநாயகி. ஏனென்றால் அந்த பன்னிக்குட்டியை நேசிக்கிறவன் கதாநாயகன். நீ எதை இழிவுன்னு சொல்றியோ அதை நான் உயர்வா காட்டுவேன்.
நீ எதை அருவருப்புன்னு சொல்கிறாயோ அது எனக்கு நாகரிகமானது, எனக்கு பெருமைக்குரியது. முதலமைச்சரை சந்திப்பதற்கு எம்எல்ஏ போறார், மாமன்னன் சிஎம் கூப்பிடுறாருன்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போறான். அப்பனும் மாமனும் 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. மகன்கிட்ட சொல்றான், ஏ நீ உட்காரியா, இவர் மட்டும் தான் கூப்பிடுறாருங்கிறான். இவர் மட்டும் உள்ள போறார். கொஞ்ச நேரம் ஆன உடனே இவனுக்கு ஒரே பதற்றம் ஆயிடுறான். எழுந்திருச்சு ஓடுறான். காவலர்கள் பிடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள போறான். அப்படியே அமைதியாயிடுறான். பார்த்த உடனே அப்பா சிஎம் முன்னால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அவன் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒருவேளை நிக்க வச்சுதான் பேசிட்டு இருக்கிறானோ, அப்பா நிக்கிறாரா உட்கார்ந்துருக்கிறாரா, நிக்கிறாரா உட்கார்ந்துருக்கிறாரா, அவனுக்கு பதற்றம் வந்துருது. இந்த காட்சியை மாரி செல்வராஜ் படமாக்கி இருக்கிறார் என்றால் அவர் உள்வாங்கி இருக்கிற அம்பேத்கரிய அரசியல் தான். அவருடைய சாதி அடையாளம் அல்ல, சமூக அடையாளம் அல்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயரை சொல்லி அல்லது சாதி பெயரை சொல்லி இயக்கம் நடத்துகிறவர்கள் சனாதனிகளின் கைக்கூலிகளாகிவிட்டார்கள். அருமை தோழர்களே, நமக்கு கொள்கை தெளிவு இருக்க வேண்டும். அன்பு செய்யணும் கேட்டார், என்னென்ன மேலவளவில் ஆத்திரப்பட்டு பேசிட்டீங்களே. ஒரு தம்பி நான் வரும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார், அண்ணா உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கிறீங்க. வள்ளியூர்லேருந்து ராஜான்னு ஒரு தம்பி. நான் அவருக்கு பதில் போட்டேன், சனாதன கும்பலுடன் கைகோர்த்து கொண்டு சாதி அரசியல் செய்யக்கூடியவர்கள் பரப்புகிற அவதூறுகளால் காயப்பட்ட மனநிலையின் ஆதங்கம்தான் இந்த பேச்சு என்று போட்டேன். ஒட்டுமொத்தமா பறையர் சமூகத்தை சங்கமாக்கி கொண்டிருக்கிற, அமைப்பாக்கி கொண்டிருக்கிற அனைவரையும் நாம் பேசவில்லை. சனாதனிகளோடு கைகோர்த்து கொண்டு, ரகசிய உறவு வைத்துக் கொண்டு, கைக்கூலி வாங்கிக் கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறவனை எப்படி நான் சகோதரத்துவமாக அணுக முடியும்? அவர்களை நாம் அம்பலப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. அதான் அவருக்கு நான் விளக்கம் சொன்னேன். நான் யாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக பேசல தம்பி. ஒருத்தன் அன்புமணி அழைச்சி கூட்டம் போடுறான், இன்னொருத்தன் சாதி வெறியர்களோடு போய் உறவு வைத்துக் கொண்டு இந்த சங்கம் பேரை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துகிறான். அந்த மாதிரி 4 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் சிவகுலத்தோர், நாங்கள் வைணவ குலத்தோர், இதையெல்லாம் யாரு கத்து தரான்னா RSS சொல்லி தரான். ஏன் அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்கலாமே? நீங்க அம்பேத்கர் எடுத்துங்க. அம்பேத்கர் 1935 ஏலோ மாநாட்டில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அதை 21 வருஷம் கழிச்சு 1956 நடைமுறைப்படுத்துகிறார். நடைமுறைப்படுத்தும் போது என்னோடு வருகிறவர்கள் வாருங்கள், பௌத்தம் தழுவோம் என்று அழைப்பு விடுக்கிறார். படிச்சவன் போகல, அரசாங்க வேலைக்கு போனவன் போகல, அவரால் பயன்பெற்றவன் போகல, வெள்ளை சட்டை போட்டவன் போகல. காடுகளில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண மக்கள், உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கிலே திரண்டு போனார்கள் நாக்பூருக்கு. அப்படியே பதறி போனார் புரட்சியாளர் அம்பேத்கர். நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து உழைத்ததன் விளைவாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டை, ரிசர்வேஷன் என்கிற பயனை இன்றைக்கு பலரும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் முகத்தை யாரையும் பார்க்க முடியவில்லை. என்னால் பயன் அடையாத சாதாரண மக்கள் நான் விடுத்த அழைப்பை ஏற்றி லட்சக்கணக்கிலே வந்திருக்கிறார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வருந்தி இருக்கிறார். இது இட்டுக்கட்டி சொன்னதல்ல, ரட்டுவிடம் சொல்லி இருக்கிறார். அவருடைய உதவியாளர் அதை பதிவு செய்திருக்கிறார். அப்படி பௌத்தம் தழுவுகிற போது
அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் 22 உறுதிமொழிகள். அந்த 22 உறுதிமொழிகளை எடுத்த எடுப்பிலேயே நான் சிவனையோ மகாவிஷ்ணுவையோ கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வழிபாடு செய்ய மாட்டேன். இதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? பறையர்குடியிலேயே இருக்கிற ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னா அவங்க அம்பேத்கர் படத்தை போடக்கூடாது, மோடி படத்தை போட்டுக்க, அமித்ஷா படத்தை போட்டுக்க. ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்கிற போது நமக்கு எரிச்சல் வருகிறது. இந்த மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட அந்த கருத்தியலை இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் வலுப்பெற்று வருகிற நிலையில் அந்த இயக்கத்தை முன்னெடுக்கிற ஒரு வடிவமாக, அடையாளமாக திருமாவை நாங்கள் பார்க்கிறோம் என்று லெனின் அன்பரசு கருதுகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் இதை இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சியை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இனி நீங்கள் அச்சிடக்கூடிய படங்களில் கட்டாயம் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் அந்த மூவரின் படமும் இடம்பெற வேண்டும். அந்த படங்களோடு இந்த படத்தையும் இணைத்து நாம் நம்முடைய இயக்கத் தோழர்களுக்கு பரிசளிப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.